أو كصيب من السماء فيه ظلمات ورعد وبرق يجعلون أصابعهم في آذانهم من الصواعق حذر الموت والله محيط بالكافرين. இன்னும் ஒரு உதாரணம், கார் இருளும் இடியும் மின்னலும் கொண்டு வானத்திலிருந்து கடுமழை கொட்டும் மேகம். இதில் அகப்பட்டு கொண்டோர் மரணத்திற்கு அஞ்சி இடி ஓசையினால் தங்கள் விரல்களை தம் காதுகளில் வைத்து கொள்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் எப்போதும் இந்த காஃபிர்களை சூழ்ந்தவனாகவே இருக்கின்றான். இது நயவஞ்சகர்களுடைய ஒரு வகையினருக்கு அல்லாஹ் கூறக்கூடிய உதாரணம். இவங்களுக்கு ஒரு சமயம் உண்மை புரியும், அடுத்த நிமிஷமே சந்தேகம் வந்துடும். இவர்களுடைய இந்த சந்தேகம், இறைமறுப்பு, தடுமாற்றம், இந்த எல்லாமே அவர்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, பெருமழையில் சிக்கி கொண்டவர்களின் மனநிலையை ஒத்திருக்கும். கருமேகங்கள் சூழ்ந்திருக்கும், இடி இடிக்கும், மின்னல் வரும், அடர்த்தியான மழை துளிகள் விழும். இதிலிருந்து தப்பிக்க முடியாது. அப்படிங்கும்போது இந்த இடிச்சத்தம் கேட்கிற போது மரண பயத்தில் காதுகளை பொத்திக் கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விடயத்தை இங்கே உதாரணமாக அல்லாஹ் எடுத்து சொல்கிறான். இதற்கு உள்ளத்தை உலுக்கி பேரச்சத்தை ஏற்படுத்தும் இடி அப்படின்னு பொருள். பொதுவாகவே நயவஞ்சகர்கள் அச்சத்திலும் பீதியிலுமே இருப்பார்கள் அப்படிங்கிறத இந்த உவமை உணர்த்துது. இவர்களால் ஒருபோதும் நிம்மதியாகவே இருக்க முடியாது. இறை வெளிச்சம் கிடைக்கப்பெற்றும் கூட அது யாராவது சொல்லி கேட்டு அது புரியும். சில சமயம் கண்ணில் கண்ணீர் தண்ணி வரும். எனக்கு அது விளங்குச்சு அப்படின்னு ஒத்துக்குவாங்க. அப்போ நான் நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. அடுத்த நாளே தடுமாற்றம், சந்தேகம் வரும். நிம்மதியை இழந்துருவாங்க. பயம் வரும். அவன் அதை கொன்றுவானோ, இதை எடுத்துருவானோ, நம்ம வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடுவானோ, நம்மளை அழிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பலவேறு விதமான குழப்பங்கள், அச்சமும் பீதியும் இருந்துக்கிட்டே இருக்கும். நிம்மதியை சாப்பிட முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது, அந்த இடத்துல இருக்க முடியாது. அந்த அச்சத்தையும் பீதியையும் கலந்த பல்வேறு முகங்களை நாங்கள் பார்த்துருக்குறோம். அது எவ்வளவு பெரிய சாபம் அப்படிங்கிறத உணர்ந்திருக்கிறோம். அப்போது இந்த மாதிரியான சந்தேகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அச்சமும் பீதியும் தான் மிச்சமாக இருக்குமே தவிர நிம்மதியோ மன அமைதியோ ஒருபோதும் வாய்க்க பெறவே பெறாது. இருக்கிறதுலே மிக மோசமான துர்பாக்கியம் என்பது என்ன தெரியுமா? வெளிச்சம் கிடைச்சும் கூட அந்த வெளிச்சத்தை வெளிச்சம் என்று புரிந்து கொள்ள முடியாமல், இது மட்டும்தான் நிம்மதிக்கான வழி என்பதை தெரிந்து கொள்ள முடியாமல், நான் மறுபடியும் இருட்டுக்குள்ளே தான் போவேன், இருட்டு தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு மனுஷன் போகிறான். பார்த்தீங்களா? நிம்மதியை தான் தேடிக்கிட்டு இருப்பான். ஐயோ, என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லையான்னு தேடிக்கிட்டு இருப்பான். ஆனால் அது கிடைத்தும் கூட அவனால் அதை புரிந்து கொள்ள முடியாது.